Daily. Taste the Daily. அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றடைந்தார் பிரதமர் மோடி. மாஸ்கோ விமான நிலையத்தில் தேசிய கீதத்தை இசைத்து ராணுவ அணிவகுப்பு மரியாதையுடன் வரவேற்பு. இடைத்தேர்தல் நடைபெறும் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியில் ஓய்ந்தது பிரச்சாரம். வெளியூர்களைச் சேர்ந்தவர்கள் தொகுதியிலிருந்து உடனடியாக வெளியேற தேர்தல் ஆணையம் உத்தரவு. நீட் தேர்வு வினாத்தால் ஒரு இடத்தில் மட்டும் கசிந்ததாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். வாட்ஸ்அப், டெலிகிராமில் கசிந்திருந்தால் காட்டு தீ போல பரவி 20 லட்சம் மாணாக்கர்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும் என தலைமை நீதிபதி கருத்து. நீட் வினாத்தாள் கசிவில் தவறிழைத்தவர்கள் கண்டறியப்படவில்லை என்றால் மறுதேர்வு நடத்த உத்தரவிட வேண்டியிருக்கும் என உச்சநீதிமன்றம் கருத்து. வினாத்தாள் கசிவு குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சிபிஐ, தேசிய தேர்வு முகமை மற்றும் மத்திய அரசுக்கு உத்தரவு. இதுவரை இல்லாத அளவுக்கு 67 தேர்வர்கள் முழு மதிப்பெண் பெற்றுள்ளதில் சந்தேகம் ஏற்படுவதாக தலைமை நீதிபதி கருத்து. அதிக எண்ணிக்கையிலான தேர்வர்கள் முழு மதிப்பெண் பெற்றுள்ளதில் எந்த குளறுபடியும் நடக்கவில்லை என மத்திய அரசு விளக்கம். அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றார் பிரதமர் மோடி. மாஸ்கோவில் புதின் உள்ளிட்டோரை சந்தித்த பின் ஆஸ்திரியாவுக்கு செல்ல ஏற்பாடு. ரஷ்யா மற்றும் ஆஸ்திரிய பயணங்கள் மூலம் இந்தியாவுக்கும் அந்நாடுகளுக்கும் இடையிலான உறவு மேலும் வலுவடையும் என பிரதமர் மோடி கருத்து. மாஸ்கோ மற்றும் வியன்னாவில் வசிக்கும் இந்தியர்களுடன் கலந்துரையாடுவதையும் வெகுவாக எதிர்நோக்குவதாக அறிக்கை. மணிப்பூரில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் ராகுல் காந்தி சந்திப்பு. வன்முறை சம்பவங்கள் தொடர்பாகவும் நிவாரண முகாம்களில் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ள வசதிகள் குறித்தும் கேட்டறிந்ததாக தகவல். அசாமில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்தார் ராகுல் காந்தி. நிவாரண முகாம்களில் தங்கியிருப்பவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். விவசாயம் மற்றும் மண்பாண்டம் செய்வதற்கு ஏரி, குளம், கண்மாய் உள்ளிட்ட நீர்நிலைகளிலிருந்து கட்டணமின்றி களிமண், வண்டல் மண் எடுக்கும் திட்டம். மண் எடுப்பதற்கான அனுமதி ஆணைகளை பயனாளிகளுக்கு வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கிரேட்டர் சென்னை காவல்துறை ஆணையராக ஏடிஜிபி அருண் நியமனம். கமிஷனராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் காவல்துறை பயிற்சி பள்ளியின் டிஜிபியாக இடமாற்றம். சென்னையில் கடந்த 6 மாதங்களில் ஆம்ஸ்ட்ராங் உட்பட 58 கொலை நடந்ததன் எதிரொலியாக காவல் ஆணையர் மாற்றப்பட்டுள்ளதாக தகவல். முதலமைச்சரின் நேரடி தலையீட்டின் பேரில் ஆணையர் அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளதாக தகவல். சென்னை மாநகரின் 110வது காவல் ஆணையராக பொறுப்பேற்றார் அருண். ரவுடிசம், காவல்துறையில் உள்ள லஞ்சம், குற்றங்களை தடுக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என பேட்டி. காவல் அதிகாரிகளை மாற்றுவதால் எதுவும் மாறப்போவதில்லை என எடப்பாடி பழனிசாமி கருத்து. திமுக ஆட்சியில் காவல்துறையினர் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என்றும் விமர்சனம். அதாவது ஐஜி மாற்றினதுனால சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்துராது. நிர்வாகம் சரியாக இருந்தால்தான் சட்ட ஒழுங்கு காக்க முடியும். சிவில் வழக்கை வேண்டுமென்றே கிரிமினல் வழக்காக மாற்றி எம்.ஆர். விஜயபாஸ்கரை கைது செய்ய திமுக அரசு முயல்வதாக இபிஎஸ் கருத்து. செந்தில் பாலாஜி வழக்கை திசை திருப்ப வேண்டும் என்றே அதிமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் விமர்சனம். இது ஒரு சிவில் கேஸ், இது வேண்டுமென்றே ஒரு கிரிமினல் கேஸாக ஒரு மாற்றப்பட்டு இன்றைக்கு வேண்டுமென்றே ஒரு அவதூறான செய்தியை இன்றைக்கு பரப்பி வருவதுதான் யதார்த்தமான நிலை. கேரளாவில் அமீபா நுண்ணுயிர் பரவலால் மூளையில் பாதிப்பு ஏற்பட்டு 3 உயிரிழந்துள்ளதன் எதிரொலி. மாசுபட்ட மற்றும் களங்கலான நீர்நிலைகளில் குழந்தைகள் குளிக்க அனுமதிக்கக்கூடாது என தமிழக சுகாதாரத்துறை எச்சரிக்கை. நெல்லை மாமன்ற கூட்டத்தில் மேயரின் ராஜினாமா கடிதத்தை ஏற்கும் தீர்மானத்தை மேஜையை தட்டி ஆமோதித்த கவுன்சிலர்கள். கோவை மாநகராட்சியிலும் மேயரின் ராஜினாமாவை ஏற்று தீர்மானம் நிறைவேற்றம். நாள் பின்னர் அறிவுறுத்தல் சொல்லி நன்றி வணக்கம். செங்கம் அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் பெண் தலைமை ஆசிரியரை வெளியே தள்ளி அறையை பூட்டி பெற்றோர் போராட்டம். பள்ளிக்கு உரிய நேரத்தில் வந்து நிர்வாகத்தை கவனிப்பதில்லை என கூறி வாக்குவாதம்.
மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழக அரசின் டான்டி நிர்வாகம் ஏற்று நடத்த முன்வரலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. 3 தலைமுறைகளாக மாஞ்சோலையில் வசித்த தொழிலாளர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றக்கூடாது என்றும் அறிவுறுத்தல். பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட மேலும் 3 பேர் சிறையில் அடைப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை கைது செய்யப்பட்ட 11 பேரும் பூந்தமல்லி கிளை சிறையில் அடைப்பு. மும்பையில் கொட்டித்தீர்த்த கனமழையால் சாலைகளில் சூழ்ந்த வெள்ளம். முக்கிய சாலைகளிலும் நெடுஞ்சாலைகளிலும் போக்குவரத்து நெரிசல். 2வது நாளாக நடைபெறும் பூரி ரத யாத்திரையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. ஜெகநாதர், பாலபத்திரர், சுபத்திரையின் ரதங்களை இழுத்து வழிபாடு. பெண்களுக்கு மாதவிடாய் விடுப்பு வழங்குவது கட்டாயம் என அறிவித்தால் அவர்களை வேலைக்கு எடுப்பது குறையக்கூடும் என உச்சநீதிமன்றம் கருத்து. பெண்களை பாதுகாப்பதற்காக எடுக்கும் நடவடிக்கை அவர்களுக்கு பாதகமாகிவிடக்கூடாது என்றும் தலைமை நீதிபதி அமர்வு விளக்கம். மக்களவைத் தேர்தலில் வாக்களித்ததற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தொகுதியை சேர்ந்தவர்களுக்கு மது பாட்டில்கள். கர்நாடக முன்னாள் சுகாதார அமைச்சர் கே. சுதாகர் பொது இடத்தில் டென்ட் அமைத்து விநியோகம். Taste the Daily.